இங்கே தமிழ்நாட்டில் வந்து நிறைய புரிதல் இல்லாத நம்ம சொல்லக்கூடாத வார்த்தை தற்குறிகள் கூட்டம் வந்து நிறைய இருக்குது. ஏன் இதை நம்ம மறுபடியும் பதிவு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உண்மையிலே தற்குறின்னு யாரை சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, மொழி பற்றி இல்லாத, இனப்பற்றி இல்லாத, கொஞ்சம் சுய சிந்தனை கூட இல்லாத ஒரு சில கட்சிகள், அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கும், இல்லை இப்போ புதுசாக வந்திருக்கிற கட்சியாக கூட இருக்கட்டும், அதில் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு அதாவது இனம்னா என்ன, மொழினா என்ன, மொழி பற்று சுத்தமாகவே இல்லை. அதாவது ஒரு காலத்தில் அண்ணாதுரை இருக்கும்போது இருந்த அந்த மொழி பற்று, இனப்பற்று இப்போ சுத்தமாக இல்லை. இப்போ என்ன பற்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தலையா தளபதியா அப்படின்ற நடிகன் பற்று தான் வந்துச்சு. தமிழ்நாட்டில் சீமானனை பற்றி பேசினாவே இந்த வாடகை வாய்கள்னு சொல்கிற ஒரு சில தற்குறி கட்சிகள் 200 ரூபாய் வாங்கிட்டு பேசுகிறப்பா உங்கள் அண்ணன் என்ன மனுஷங்கிட்டலாம் பேச மாட்டார், மரங்கள் கிட்ட தான் பேசுவார் அப்படின்னு சொல்லி இந்த வாடகை வாய்கள் வந்து இல்லாத புகார்லாம் சொல்லுதுங்க. இதே இலங்கையில் ஒரு அண்ணன் பதிவு பண்ணியிருக்காரு. அங்கே இலங்கையில் உள்ள தமிழ் அமைச்சரை எதிர்த்து நம்ம சீமான் அண்ணனுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு போர் பயிற்சி வழங்கப்படாத ஒரு இராணுவ கட்டமைப்பு தான் நாம் தமிழர் கட்சி. அதை முதல் நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளணும். அண்ணன் பிரபாகரன் உருவாக்கிய அந்த இராணுவ கட்டமைப்பை தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் வந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். அங்கே வந்து ஒரு தமிழ் குடி அப்படின்னா, தமிழ் இனம் அப்படின்ற ஒரு இராணுவ பிரபாகரன் அவர்களுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சி உருவாக்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இலங்கையில் இருக்க தமிழர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? நீங்கள் வந்து இங்கே நடிகன் பின்னாடி போகிறீங்களோ தவிர தமிழ் பற்று, மொழி பற்று, இனப்பற்று சுத்தமாகவே இல்லை. என்னைக்கு நீங்கள் மொழி இனம் சொல்லி வர்றீங்களோ அன்னைக்கு தான் நம்ம தமிழ்நாடு உருப்படும்.